சிகாகோ போயிருந்தேன். அங்கே ஒரு அமெரிக்காவில் ஒரு அழகான ஒரு மியூசியம் உள்ளே போனால் என்னென்னமோ வச்சுருக்கான். எங்கேருந்து அடித்தான்னு தெரில, என்னென்னமோ வச்சுருக்கான். அவங்கவுங்க நாட்டில் கிடைக்காதது எல்லாம் அங்கே கிடைக்குது. அவங்க நாட்டு பொக்கிஷம் நம்ம நாட்டுதுன்னா அங்கே வச்சுருக்கான். அவன் எப்படி அங்கே போச்சு, யார் அங்கே கொண்டு போய் கொடுத்தாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப முறைப்படியாக அதை வச்சுருக்கான். அப்படியே கொண்டு போனாங்க ஆளை. உள்ளே போகிறேன், இந்த மாதிரி ஒரு லைட்டுக்கு கீழே, ஒரு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பெட்டி. அந்த பெட்டியை காட்டினா பாருங்க, அதில் பிணம்ங்க, நீண்ட பிணம். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மாவை குழந்தைகள் ஆங்கிலத்தில் கூப்பிடுறாங்களே, அது பேர், அதுக்கு மம்மி அப்படின்னு பேர். அது போட்டு வச்சிருக்காங்க. அதை காட்டி ஒருத்தன் சொல்றான், இது 5000 வருஷம் அப்படிங்கிறான். நான் பார்த்தேன், நான் தமிழச்சி இல்லையா, 5000 வருஷத்துக்கு தரவு வச்சிருக்கானே. இந்த அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள், என்ன தரவு வைத்திருக்கிறீர்கள். பாவம், அவரால் சொல்லவே முடியல என்ன தரவு வச்சிருக்கோம். எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அது நம்மளது தான். நான் போய் சொல்ல போறேன், நான் இப்போ சீனா போறேன்னோட நம்ம கை தட்டிட்டோம், முடிஞ்சு போச்சு. அவன் தரவு வச்சிருக்கான். நான் யோசிச்சேன், எனக்கு என்னப்பா தரவு, நான் தமிழ்ல எனக்கு என்ன தரவு. அந்த தொகுப்பாளரே சொன்னார், முல்லை வாய்க்காலில் என்ன நடந்ததோ அது அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலேயே விட்டு விடுவோமோ. ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் என்ன தெரியுமா, வரலாறுகளை அழிப்பது தானே. அவன் வரலாறை பிடிச்சு வச்சிருக்கான், பிணத்தை பிடிச்சு வச்சிருக்கான். நான் யோசிச்சு பார்த்தேன், தமிழகம் சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலம் முதல் ஆண்ட அற்புதமான தமிழகம், 5000 வருடங்கள் வரலாறு. எங்க எங்க நம்மளுடைய ராஜனுடைய கல்லறை, அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய உடுப்பு எங்க இருக்குது, அவர்கள் வீடு, அவர்கள் ஆபரணங்கள், அவர்கள் பயன்படுத்திய தட்டு முட்டு சாமான்கள் எதுவும் வச்சிட்டு இல்லையே நாம. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், ஆமால சரிதான். எகிப்திய நாட்டுக்கு உரியவனே, நீ உன்னுடைய வரலாறை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டிய பிணத்தை வைத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு வரலாறை சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் மண்ணிலே விதைக்கப்பட்டவர்கள், யாரும் புதைக்கப்படவே இல்லை. யாருடைய பிணங்களும் நம்மிடத்தில் இல்லை. எல்லோரும் தன்னை சிதறடித்துக் கொண்டார்கள். நம்மிடத்தில் வரலாறு கிடையாது, தரவுகள் கிடையாது, வரலாற்றில் தரவுகள் கிடையாது. வரலாறு எது தெரியுமா நமக்கு? நான் சொல்லுகிறேன், நம்முடைய வரலாறு எது தெரியுமா? நம்முடைய நாபியிலிருந்து மூச்சு காற்றுக்குள் உள்ளிழுத்து மூளைக்குள் செலுத்தி நாக்கினால் பேசுகிறோமே, நம்முடைய தாய் மொழி தமிழ்தான் நம்முடைய வரலாறு. தமிழ் பேசக்கூடிய அந்த சூழல் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய வரலாறை யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த மொழியை கையில் பிடித்துக் கொள்வது, இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது, இதில் நாம் மிக மிக மும்முரமாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைமுறை இன்றைக்கு எதை சிந்திக்கிறதோ அந்த சிந்தனையின் ஊடாக நாம் அந்த மொழியை அவர்களுக்கு கொண்டு செலுத்தியாக வேண்டும். நாம் அதை செய்ய தவறுகின்ற பொழுது, ஆங்கில சொற்களும் பிறமொழி சொற்களும் கலந்து 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 வருகின்ற பொழுது நம்முடைய அடையாளம் நம்மை விட்டு போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக உலக ஆய்வியல் வல்லுநர்கள், மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய மிக முக்கியமான 2 வீர காவியங்கள் கம்பராமாயணமும் மகாபாரதமும். அந்த கதைகளை, சிவபுராணத்தின் கதைகளை, பெரிய புராணத்தின் கதைகளை, திருவிளையாடல் புராணத்தின் கதைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது வெறும் கதைகள் அல்ல, அது வெறும் கதைகள் அல்ல. அதற்குள் தேடி ஆராய வேண்டிய 1000 கோடி விஷயங்கள் உள்ளே உண்டு. நான் நம்பி சொல்லுகிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லித்தாருங்கள். பாருங்க, மகாபாரதம் நடந்து முடிந்தது. இதுதான் என்னிடத்தில் வருகின்ற செய்தி. மகாபாரதம் நடந்து முடிகிறது. இப்போ இருக்கிற உங்க வயசு பையன், ஒரு 19 வயசு பையன், என்ன மாதிரியே தேடினான் எங்க நடந்துச்சு இந்த போர்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும்ல மகாபாரத போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். பாண்டவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள்? வெரி குட். சோ தெரியும் கதை. நான் இப்போ சொல்றதன் மூலமா பெர்ஸ்பெக்டிவ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், பார்வை மாறும். என் அருமை தமிழ் உறவுகளே,
நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுதியான வகையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ராமாயணத்தை பேசினா உடனே பையன் என்ன தெரியுமா சொல்றான், அந்த ஆரம்பிச்சிட்டாங்கடா ராமாயணத்தை. ஏன்? அது அவனுடைய சப்ஜெக்டா இல்லை. அவனுடைய சப்ஜெக்டா சொல்லி பாருங்க, உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா சொன்னா உட்காந்து கேட்பான். அவனுடைய சப்ஜெக்டா நீங்க சொல்லலைன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுடைய சப்ஜெக்டா சொல்றேன். மகாபாரதம் நடந்து முடிந்தது. உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இதோ போன மாசம் போனான், குருஷேத்திரத்துக்கு போனான். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு குருஷேத்திரம். போனான், போய் உட்கார்ந்தான், மண்ணை தடவுனான். ஒரு குரு வந்தார், என்ன செய்கிறாய்? இங்கே தானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சுட்ட. யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவம். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த போராட்டம் இருக்குதே, இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அசைவுகளுக்கு கை தட்டுகிறீர்கள் என்றால் உள்ள வேலை செய்து சரியா. அதான் காரணம். அது சரியா கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தனா இந்த கைத்தட்டலாம் வராது. முதல்ல ஆடவே முடியாது. வேறு விதமான ஆட்டம் தான் வரும். அப்படி வந்தால்தான் நம் இனம் வாழும். நான் ஒன்று சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். கேளிக்கைகளில் மூழ்காமல் பாருங்க. ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? ஓ, நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது வந்து விழும். அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உடல் அசைவுகள் இருக்குல்ல, அது அற்புதமானது. The rare phenomena under the sky is our body. சூப்பர் மேட்டர் இது. உடல் ஒன்று அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வராது. போலியான சில விஷயங்களை போலாம். பல் டாக்டர்லாம் இருக்கிறீங்க இங்க. ஒரு பல்லு போனாலே எங்க ஊர்ல வந்து 15,000 ரூபா. அதுவும் செராமிக் பல்லு தான். வாய்க்குள்ள 32 × 15,000 போட்டு வச்சுக்கோங்க. வாய்க்குள்ளேயே வச்சிருக்கிறோம். இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. வர்றது ஒரிஜினல் கோடி கொடுத்தாலும் வராது. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சான்ஸே கிடையாது. இல்லைன்னா எங்கள் ஜெயலலிதா அம்மாவை நாங்கள் வந்து காப்பாற்றிருப்போம். முடியல. இல்லை, பல விஷயங்கள் இல்லை. உடல் அவ்வளவு அற்புதமானது. இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது. அவர் சொன்னார், இந்த ஐம்புலன்களுக்கும் 100 கௌரவர்கள். அவர்கள் யார்னா 100 இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத போரான். ஐம்புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும். பையன் என்ன மாதிரி ஒரு டவுட்டுன்னு கேட்டான். சூப்பர் கொஸ்டின் அது. அப்ப கர்ணன் யார்? ஹூ இஸ் கர்ணா? அவன் 6வது சகோதரன்ல. அவன் யார்? நான் குரு சொன்னார் பாருங்க, உள்வாங்கி கொண்டு போங்க. குரு சொன்னார், அந்த 6வது நபர் தான் கர்ணன். அந்த கர்ணன் இருக்கான்ல, அந்த 6வதுங்கிறது என்னன்னா மனசாட்சியா. அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம்தான் நிற்குமா. நின்னு சொல்லுமா, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா, ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா, அவன் வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா, அவன் நடத்த சரியில்லை. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா, என் முன்னால் இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படிலாம் வந்து அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தான் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும். அதுக்கு பேர் தான் கர்ணனா. சூப்பர் பதில்ல. இன்னொரு பதில சொன்னாங்க, வயசானவங்க மன்னிக்கணும். 2-3 பேர் தான் இருக்கிறீங்க. ஓகே, மன்னிச்சிருங்க. அப்போ சூப்பர் கேள்விங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க தெரியுமா, என்ன லாஜிக்கா கேட்குறாங்க தெரியுமா. பதில் சொல்ல தெரியாத நாம் தான் குற்றவாளிகளை தவிர, புத்தியா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தலைமுறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தலைமுறை நாம் ஆட்சியை பிடிக்கும், நம் மண் நம்முடையதாக இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு சோறு போடுறதே இல்லைங்க நாம. என்ன மாதிரி அவன் கேட்குறாங்க கேள்வி. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே, வயசானவங்க தானே. அவங்கெல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க?
அப்போ வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொன்னால் நம்ம கேட்கணுமா? அப்போ அவங்களாம் வாழ்க்கையில் வந்து தப்பே செய்யாதவங்களா? அப்போ எதுக்கு அவங்க வந்து அங்கே போய் நின்னாங்க? என்ன பதில் பாருங்க, குரு பதில். நம்ம மூளையில் அடிக்கிற வெளிச்சம், லைட்டு. வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது. சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம். எல்லாரும் தலையாட்டுறான், மன்னிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டாங்க பாருங்க, சூப்பர் கொஸ்டின். அப்போ கிருஷ்ணன் யார்? கிருஷ்ணன் யார்? அவனை ஏன் டிரைவரா வச்சாங்க? மகாபாரதத்தில் கிருஷ்ணன் யார்? தேரோட்டி தானே, பார்த்த சாரதி. சாரதினா டிரைவர். ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கன்னா, குரு சொன்ன பதில், இந்த ஐம்புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் ஈஸியாக அந்த 100 இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு. இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதை. நாம் ஒட்டுமொத்தமான இந்த கதையை சொல்லாமல் வெறும் காட்சிகளின் மூலமாகவும் வெறும் பாத்திரங்கள் மூலமாகவும் போய்கொண்டே இருக்கிறோம். யூத்துக்கு நான் சொல்றேன், எந்த வார்த்தை இருந்தாலும் இங்க நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஆனால் அந்த கேள்வியில் அடர்த்தி இல்லை. அடர்த்தி இருக்க வேண்டும் என்றால் தேடலில் போங்க, உள்ள இறங்குங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. தகவல்களை தெரிந்து கொள்வது அல்ல அறிவு. தகவல்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துவதற்கான தேடல் இருக்கு பாருங்க, அதற்கு பெயர் தான் அறிவு. இந்த அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடங்கவே அடங்காதீங்க. என்னடா டீச்சர் இப்படி சொல்லி தராங்களேன்னு நிஜமா சொல்றேன், அடங்காதீங்க. எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்குங்க, எதுக்கு அடங்கக்கூடாதோ அதுக்கு அடங்காதீங்க. சில விஷயங்களுக்கு அடங்கக்கூடாதுன்னா அடங்கக்கூடாது. ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், உங்களுக்கான செய்தி. ஒரு குட்டி பையன் இருந்தான், என் கூடவே சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன், சரியான ஹீரோவா இருக்கான். அவன் பயங்கரமா கேள்வி கேட்கறான், பதிலே சொல்ல முடியல யாராலையும். அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். என்ன கேட்டா, as a டீச்சர், கேள்வி கேட்பதுதான் புத்தி, பதில் சொல்வது அல்ல. பதில் சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கறாங்க முட்டாள்கள். கேள்வி கேட்கின்றவர்களை கேள்வி கேட்டன, என்ன உட்காரு, ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உட்காரு. எப்படிங்க உருப்படும்? தெரியலன்னா தெரியலப்பா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்றது இல்லைங்க. கேள்விகள் கேட்பது, அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பது. அடங்காமல் கேட்டுக்கொண்டே இருங்கள். why not கேட்டுக்கிட்டே இரு. என் பையன் இது 7 தெரியும் தானப்பா, ஆப்பிள் 7. அதான் 2 கேள்வி வச்சிருக்கிறானுங்க. ஜாகிரதையா இருங்க பெரியவங்க. 2 கேள்வியில நம்மளை சவட்டி களைஞ்சு போய்கிட்டே இருக்குதுங்க. why not, so what. இதை கொண்டு போனேங்க வீட்டில். குவைத்துக்கு போயிருந்தேன், அங்கே வாங்கினேன், போய் வைக்கிறேன். 16 வயசு என் பையன். மீ 7. ஆமாம், for me 78,000 ரூபாடா. so what, உனக்கான why not. வெக்கமான சூடு சொரணம் இருந்தா கேட்பானா? சொந்தமா உழைச்சி வாங்கடா, இது நம்ம சொந்தமா உழைச்சி வாங்கினது. இப்போ நான் உனக்கு கொடுத்தா அது பிச்சை, வேணுமான்னு கேட்டேன். வேணாம் வச்சுக்க நீ. அடங்கக்கூடாது, சில நேரங்கள் அடங்கக்கூடாது. ஆனால் எதுக்கு அடங்கணுமோ அதுக்கு அடங்கணும். ஒரு குட்டி பையன் வெளியில் விளையாடிட்டே இருந்தான். அவங்க அப்பா லேட்டாக வந்தவர் உள்ளே நுழைஞ்சாரு. 3:45 மணி. எங்கப்பா பையனா? வெளியில் விளையாடிட்டு இருக்கானா? குளிச்சுட்டு வந்தார். சாப்பிட்டானா பையன் கேட்டார். சாப்பிடலை. கூப்பிட அவனாரு, அவன் வரல, விளையாடிட்டு இருக்கான். இதுதான் சிச்சுவேஷன். புரிஞ்சிருச்சா? வேகமாக சொல்லிட்டேனா? புரிஞ்சுது? வெரி குட். உள்ள புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லுவேன், அதனாலேயே புரிஞ்சிருச்சுருவானுங்க. நமக்கு தெரியாதா இது? வேற பையன் என்ன பண்ணா, வெளியில போய் விளையாடிட்டு இருக்கிறான். அப்பா கூப்பிட்டாரு, இருப்பா விளையாடுறேன்னா. ஏய் வாடான்னு. இருப்பா விளையாடிட்டு இருக்கிறேன். டேய் வாடா, இருப்பான்னு. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வரியா? நான் வரட்டுமா? வந்துட்டப்பா. நான் வந்துட்டான் உள்ள. அப்பா கேட்டார், என்னடா பண்ணிட்டு இருந்த? விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. யாரோடடா? ஒரு எறும்பா நானும் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா. எறும்பு நீயுமா? ஜெயிச்சிட்டியாடான்னு. ஜெயிச்சிட்டேன்ப்பா. எவ்வளோ நேரமாடா விளையாடுற? 3 மணி நேரமா விளையாடுறேன்ப்பா. ஈ அப்பா,
என்னடா ரூலு, என்னடா விளையாட்டு? நான் ஒரு வட்டம் போடுவேனா, அந்த வட்டத்தில் அந்த அந்த எறும்பு இருக்கணுமா? ஓ, ஜெயிச்சிட்டியாடா? ஜெயிச்சிட்டப்பா. எங்க காட்டு. நேராக தோட்டத்துக்கு போனால் தோட்டத்தில் வட்ட வட்டமாக போட்டிருக்கு. ஒரு தொடப்ப குச்சி வச்சுக்கிட்டு போட்டிருக்கான். ஓரத்தில் ஒரு அரைவட்டம் போட்டிருக்கு, அதில் ஒரு எறும்பு செத்து இருக்கு. என்னடா இதுன்னா, இதுதான்ப்பா ரூலு, நான் போடுற வட்டம் உள்ளே இருக்குது. எப்படா ஆரம்பிச்ச? எறும்பு வந்துச்சுப்பா, ரவுண்டு போட்டேன்ப்பா, அது வெளியில் போச்சுப்பா. சரி, மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா மறுபடியும் வட்டம் போட்டேன்னா மறுபடியும் ரவுண்டு போட்டேன்னா நீ வேற வந்துட்டு வா வா வான்னு கூப்பிட்டே இருந்தியா? மறுபடியும் நான் விளையாடிட்டு தான் பாருங்க ரவுண்ட் போட்டேன். அடங்கவே இல்லைப்பா அது. நீ வேற வந்து ஆட்டத்தை கழிச்சிடக்கூடாதுன்னு நானே ஆட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா. அப்பா கேட்டாரு யாரா ஜெயிச்சதுன்னு. பையன் சொன்னா நான் தான் ஜெயிச்சேன். எப்படிறான? நான் போட்ட வட்டத்தில் அது இருக்குல்ல, ஒரே அடி இருக்குதுல்ல. அப்பா சொன்னதுதான் செய்தி குழந்தைகளே. ஜெயிச்சது நீ இல்லடா, ஜெயிச்சது எறும்புடா. எப்படிப்பா? செத்தால சாவேனே தவிர நீ போடுற வட்டத்துல தங்க மாட்டேன்னு சொல்லிச்சு பாரு, அது ஜெயிச்சதுடாச்சு. குழந்தைகளே, உங்களுக்கு வட்டம் போடுவார்கள், நீங்கள் அதில் அடங்க தேவை கிடையாது. உங்களுக்கான எல்லையை, உங்களுக்கான வட்டத்தை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு நாம் தான் நீதிபதி, நமக்கு நாம் தான் எல்லாம் என்கின்ற நிலை வந்து நீங்கள் உயர, உங்களுடைய உயரத்தில் நின்று என்னுடைய உயரத்தையும் கலந்து அந்த வெற்றி களிப்பில் நாம் அடுத்த விழாவை கொண்டாட வேண்டும் என்கின்ற உயரமான எண்ணங்களுடன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.